உங்கள் எல்லாருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை நமது திருச்சபையின் சார்பாக நாங்கள் அறிவித்துக் கொள்கின்றோம். விஷ் ஹாப்பி நியூ இயர். புதிய வருஷத்துக்குள்ளே நம்ம பிரவேசிக்க போகின்றோம். இன்னும் ஒரு 2 நாட்கள் 3 நாட்கள் இருக்கின்றது. புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்க போகின்றோம். இந்த புதிய வருஷத்துக்குள் போகிறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எல்லாருடைய உள்ளங்கள் பார்த்திங்கன்னா பல்வேறு விதமான எண்ணங்கள், பல்வேறு விதமான கேள்விகள், பல்வேறு விதமான எதிர்பார்ப்புகளோடு தான் எல்லாருடைய உள்ளங்களும் இருக்கு. இந்த 2026 எப்படி இருக்கும் என்ற ஒரு மனநிலை இங்கே இருக்கிற எல்லாருக்கும், நமக்கும் இருக்கின்றது, இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. இந்த 2025 பல பிரச்சனைகளையும் பல கஷ்டத்தையும் பல போராட்டங்களையும் சந்தித்தவர்கள் இனியும் இந்த 2026 அதே பிரச்சனையை சந்திக்க போகிறோமா என்ற ஒரு பெரிய ஒரு கேள்விகளாக இருக்க ஆரம்பிக்கும். பொதுவாகவே இந்த புது வருட காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா நாம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே பார்த்திங்கன்னா முன்னேற்றம், செழிப்பு, வெற்றி இவைகள் எல்லாவற்றையுமே நாடி விரும்பி தேடுகிறதை நாம் பார்க்க ஆரம்பிக்கின்றோம். 2020 வருகின்ற வருடம் எப்படியாவது ஒரு சிறந்து விளங்க வேண்டும், இந்த 2026 எப்படியாவது நம்ம சிறப்பானவர்களாக மாற வேண்டும் என்று சொல்லி அவருடைய உள்ளத்திலேருந்து ஏதோ ஒரு காரியம் அவங்கள தள்ளிக்கிட்டு இருக்குது. எப்படியாவது நம்ம மேலே வந்துடணுங்க. இந்த 2025 தான் பல கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் நம்ம பட்டோம். ஆனால் 2026 அப்படி இருக்கக்கூடாது என்றெல்லாம் உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு ஏக்கங்கள்லாம் இருக்கின்றது. ஆவிக்குரிய காரியங்களை மட்டும் கிடையாது, நம்முடைய மன ரீதியாகவும் சரீர ரீதியாகவும் குடும்பத்திலும் தொழிலிலும் கூட பல மாற்றங்கள் உண்டாக வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். பல முன்னேற்றம் உண்டாக வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். நல்லது, இங்கே இருக்கிற நாமும் எதிர்பார்க்கின்றோம். உலகத்தில் இருக்கிற எல்லாருமே 2026 ஏதாவது நல்லது நடக்காதா, குடும்பத்தில் ஏதாவது மாற்றம் உண்டாகாதா, பொருளாதாரத்தில் ஏதாவது மாற்றம் உண்டாகாதா, தொழில் ரீதியாக ஏதாவது ஒரு மாற்றம் உண்டாகாதா, சரீர ரீதியாக ஏதாவது மாற்றம் உண்டாகாதா என்றெல்லாம் இங்கே உட்கார்ந்துருக்கிற நீங்களும் எதிர்பார்க்கிறீர்கள். வெளியில் இருக்கிற மக்களும் அவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைக்கு நேரத்தில் ஒரு வருஷத்தை முடிச்சுட்டு இன்னொரு வருஷத்துக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம். அநேக எதிர்பார்ப்புகள், அநேக எண்ணங்கள், இந்த வருஷத்தை குறித்த பல எண்ணங்களாக நம்முடைய உள்ளத்தில் ஓடிட்டுருக்கும். எப்படி இருக்க போகுதுன்னு தெரியலையே, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே, ஏஐ உலகம் வந்திருக்குதுன்னு இருக்கிறாங்க, இன்னும் ஏஜி உலகம் வந்திருக்குதுன்ட்ருக்காங்க. ஏற்கனவே அந்த உலகமே என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஐ உலகமே இன்னும் மக்கள் மத்தியில் ரீச் ஆகலை, ஆனால் அதுக்குள்ளே இன்னொரு உலகத்துக்குள்ளே மக்கள் போக போகிறாங்க அப்படின்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க உலகத்தில் இருக்கிற மக்கள்லாம். எப்படி என்ன நடக்க போகுது, எது நடக்க போகுது என்கின்றலாம் பல சமூக ஆய்வாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இந்த 2026 2025 விட வேறு காரியம் நடக்கும் என்றெல்லாம் மக்கள் பல நெகட்டிவான காரியம்லாம் நடக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். பிற்போக்கான காரியம்லாம் உண்டாகும் என்று எதிர்பார்க்கிறார்கள். நான் சொல்கிறேன், தேவன் இருக்கிறவர்களும் கர்த்தர் இருக்கிறவர்களும் உங்களுக்கு நல்லதே நடக்கும். ஆமென். ஏன்னா கர்த்தர் அப்படிப்பட்டவர், பெரியவர். நம்ம ஆராதிக்கின்ற தேவன் அப்படிப்பட்டவர். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கு. உலகத்தில் மக்கள் பல அங்கலாய்ப்பில் இருப்பார்கள். நம்ம அங்கலாய்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏனென்றால் கர்த்தர் நம்மோடு கூட தான் இருக்கிறார். அன்றைக்கி நேரத்தில் பாருங்கள், இந்த புது வருட காலகட்டங்களில் ஆலயத்துக்கு வராதவங்க கூட பாருங்கள் அன்றைக்கி ஆலயத்தில் ஆஜராகிடுவாங்க. ஆலயத்தின் மேலே நம்பிக்கை இல்லாதவங்க கூட, தேவன் மீது நம்பிக்கை இல்லாதவங்க கூட ஏதாவது வருஷத்தில் ஒரு டைமாவது நம்ம தலையை போய் காமிச்சிட்டு வருவோம் அப்படின்லாம் வர ஆரம்பிப்பாங்க. எப்படியாவது 1ஆம் தேதி சர்ச்சிலேருந்து ஆரம்பித்தா எல்லாமே நல்லா இருக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்போடு நாம் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற எல்லாருமே இந்த ஒரு காரியத்தை பின்பற்றக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, வருஷத்தின் முதல் நாளிலே தேவ சமூகத்திலிருந்து ஆரம்பித்தா நாட்கள் நல்லா இருக்கும் என்று மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏதாவது நன்மை நடக்கும் என்று மக்கள் நம்புகிறார்கள், எதிர்பார்க்கிறார்கள். யோசிச்சு பாருங்கள், வருடம் முழுவதும் எண்ணி பார்க்காதவர்கள் கூட இந்த லாஸ்ட் நிமிஷத்துலையாவது சில காரியத்தை எண்ணி பார்க்கிறார்கள் இல்லைங்களா? நமக்கே தெரியும், எங்க இந்த வருஷம் ஃபுல்லாக சர்ச்சுக்கு வரல, ஆனால் கரெக்டாக அட்டன் பண்ணிட்டாங்க பாருங்கள், வருஷத்துடைய முதல் நாள் அட்டன் பண்ணுறதுக்கு வராங்கன்னு பாருங்களா, சொல்கிற அளவுக்கு சில பேர்லாம் இருப்பாங்க. ஒன்று கவனித்து கொள்ளுங்க, வருஷத்தில் 1ஆம் தேதி நம்ம ஆலயத்துக்கு வருவதனால எல்லா ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று எண்ணுவது தவறான ஒரு காரியம். ஏன் சொல்கிறேன் என்றால், ஆலயத்துக்கு வருஷத்தில் முதல் நாள் மட்டும்
ஆலயத்துக்கு வந்துட்டால் எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று நீங்கள் எண்ணுவீர்கள் என்றால் நீங்கள் தப்பு கணக்கு போடுகிறீர்கள் என்று அர்த்தம். ஏனென்றால் ஒருவேளை அது உண்மையாக இருந்துச்சுன்னா, அதாவது வருஷத்தில் முதல் நாள் ஆண்டுடைய சமூகத்தில் போய் உட்காந்து ஆராதிச்சா எல்லாம் நன்மை வரும்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆராதனைக்கு கலந்து கொண்ட எல்லாருமே நல்லா இருந்திருக்கணுமே இல்லைங்களா? யாரோ ஒரு சிலர் நல்லா இருக்கிறாங்க, ஆனால் மீதியெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் பார்த்தீங்கன்னா பல ஏமாற்றம், பல தோல்விகள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் இன்னும் மக்களுடைய வாழ்க்கையில் அப்படி தான் இருக்குது. சிலருடைய எதிர்பார்ப்பு 1ஆம் தேதி சர்ச்சில் உட்காந்து ஆராதிச்சா எல்லாம் நன்மை கிடைக்கும்னு. ஆனால் நான் கேட்குறேன், அப்படி உட்காந்து ஆராதிச்ச எல்லாருடைய வாழ்விலும் பார்த்தீங்கன்னா எல்லாரும் நன்மை பெற்றுக்கொள்ளலை. இது 10-20 பேர் தான் நன்மை பெற்றுக்கொண்டிருப்பாங்க. 100ல் ஒரு 20 பேருக்குள்ளே தான் நன்மை பெற்றுக்கொண்டிருப்பார்கள். மீதி 80 பேருடைய மனநிலை எப்படிப்பட்டது, அவர்களுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை சற்று சிந்தித்து நாம் பார்க்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த வருஷம் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாருங்கள், சர்ச்சுக்கு போனால் நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் எல்லாருக்கும் நல்லது நடந்தது பாடு இல்லை. ஆனால் இந்த வருஷ துவக்கத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த தீர்க்க தரிசிகளை நாடி ஓடுவாங்க, தீர்க்க தரிசனத்தை கேட்க ஓடுவாங்க பாருங்கள். இது இப்படிப்பட்ட சில ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. தூய தமிழில் சொல்லப்போனால் இது இந்த பைத்தியம், அதாவது பைத்தியங்களாகவே இந்த வருஷத்தில் 1ஆம் தேதி எங்கேயாவது போய் நம்ம தீர்க்க தரிசனம் கேட்க ஓடலாம், குறி கேட்க போகிறது போல் ஓடுற ஜனங்கள்லாம் இருக்கிறாங்க. எவ்வளோ பேர் இருக்கிறாங்க, நான் பார்த்துருக்குறேன். இது வெளியாட்களை விட கிறிஸ்தவத்தில் அதிகமாக இந்த வேவ் அவங்க மத்தியில் அதிகமாக செயல்பட்டு கொண்டு தான் இருக்கின்றது. அப்போ பார்த்திங்கன்னா இப்போ தீர்க்க தரிசனம் கேட்டு எல்லாம் நடக்கும்னு சொல்லி நம்ம நினைப்போம்னா எல்லாருடைய வாழ்க்கும் நல்லா இருக்கணுமே, தீர்க்க தரிசனம் கேட்ட எல்லாருடைய வாழ்வும் நல்லா இருக்கணுமே. அப்போ எனக்கு கேள்வி என்னென்னா, அதுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு 20% மக்கள் தான் நல்லா இருக்கிறாங்க, மீதி 80% மக்கள் பார்த்திங்கன்னா ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறார்கள். இன்னொரு மக்கள் என்ன பண்ணுறாங்க, வருஷ துவக்கத்தில் பார்த்திங்கன்னா வருஷத்துக்கான ஒரு வாக்கு தத்துவம், இந்த வருஷத்துக்கான வாக்கு தத்துவம் என்று நிறைய பேருடைய வாக்கு தத்துவத்தெல்லாம் போடுவாங்க. இப்போ வாக்கு தத்துவத்தெல்லாம் இந்த வருஷம் 2026க்கான வாக்கு தத்துவம் என்றெல்லாம் சொல்லுவாங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இந்த வருஷத்துக்கு இந்த ஒரு வாக்கு தத்துவம் மட்டும் போதும் என்று நினைக்கிறார்கள். நான் சொல்கிறேன், வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் மட்டும் போதுங்களா, இல்லை மாதத்துக்கு ஒரு வாக்கு தத்துவம் மட்டும் போதுங்களா? சில பேர்லாம் மாதத்துக்கு முதல் நாள் வாக்கு தத்துவ ஆராதனை நடத்துகிறாங்க. நான் கேட்குறேன், வருஷத்துக்கு ஒரு நாள் வாக்கு தத்துவம் போதுமா, இல்லை மாதத்துக்கு ஏதோ ஒரு நாள் வாக்கு தத்துவம் போதுமா என்று நீங்கள் நினைத்தால் அது போதாது. தேவன் வருஷத்துக்கான வாக்கு தத்துவம், மாதத்திற்கான வாக்கு தத்துவம் என்றெல்லாம் இல்லை. நான் சொல்கிற வாக்கு தத்துவங்கள் தினந்தோறும் நம்முடைய வாழ்வில் நிறைவேற வேண்டும் என்பது தேவனுடைய திட்டமாக இருக்குது. தேவன் வருஷத்துக்கான வாக்கு தத்துவமோ அல்லது மாதத்திற்கான வாக்கு தத்துவத்தை தேவன் கொடுப்பது கிடையாது. தேவன் ஒவ்வொரு நாளும் நம் வாக்கு தத்துவங்களில் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். இன்றைக்கி பாருங்கள், எவ்வளோ கிறிஸ்தவங்க வருஷம் வாக்கு தத்துவங்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. நான் கேட்குறேன், போன வருஷம் கொடுத்த வாக்கு தத்துவம் உங்கள் வாழ்வில் நிறைவேறினதா என்று கேட்டோம்னா அதுவும் பாருங்கள் 20% கூட இருக்காது. ஏதோ 5-10% மட்டும்தான் இருக்கும். ஹலோ, நான் சொல்கிறது உண்மையா உண்மை இல்லைங்களா? யோசிக்கிறீங்களா, கவனிக்கிறீங்களா? அப்போ பாருங்கள், கேட்டவங்க எல்லாமே நல்வாழ்வு அடைந்து விட்டார்களா என்று கேட்டோம்னா அதுலேயும் பாருங்கள் கிட்டத்தட்ட 80-90% மக்கள் பேலன்ஸாக தான் இருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையில் பல கேள்விகள் இருக்கும் இல்லைங்களா? 1ஆம் தேதி போனால் சர்ச்சுக்கு போனால் நல்லது நடக்குன்றாங்க, ஆனால் நடந்தது ஒரு சிலருக்கு நடக்குதுங்க, மற்றவங்க நடக்கலை. சில பேர் தீர்க்க தரிசனத்தை கேட்டு போனால் நல்லா இருக்குன்னு பார்க்குறாங்க. ஒரு சிலர் அதை நான் ஒரு சிலர் மட்டும் தான் நல்லா இருக்கிறாங்க, மீதி எல்லாருமே 85-90% மக்கள் கீழே தான் இருக்கிறாங்க. வருஷத்துக்கான வாக்குத்தத்த வசனங்கள் கொடுக்கும்போது அந்த வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாருடைய வாழ்வில் நிறைவேறினதா என்று பார்த்தோம்னா அதுவும் பாருங்கள் ஒரு கேள்விக்குறியாக தான். நான் இந்த 3 கேள்விகள் உங்கள் மத்தியில் வச்சேன் பாருங்கள். இந்த 3 கேள்விகள் நீங்கள் கொஞ்சம் சற்று யோசித்து பார்த்தாலே நம்முடைய வாழ்க்கையில் அதெல்லாம் நிறைவேறி இருக்குதா, நடந்திருக்குதா, இதெல்லாம் நம்பி போனோமே, இதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்துருந்தோமே, நம்முடைய வாழ்க்கையில் இதெல்லாம் நடந்துச்சா என்பதெல்லாம் நீங்கள் உங்களை பார்த்து நீங்களே கேள்வி கேட்டுட்டிங்கன்னா, ஆமாம்ல அவர் சொல்கிறதான் கரெக்டு போல், நான் சொல்கிறதா உங்களுக்கு கரெக்டு போல் இந்த நேரத்தில் உங்களுக்கு தோன்றி கொண்டு இருக்கும். சரி, இப்படி இருக்கின்ற நேரத்தில் சரி, அப்போ நீங்கள் கேட்கலாம், அப்புறம் எதுக்குங்க முதல் நாள் வாக்குத்தத்த ஆராதனை
அதுக்கெல்லாம் வந்து தான் ஆகணுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்ல வரணும். நீங்கள் வரணும், தேவனுடைய வார்த்தைகளெல்லாம் கேட்கணும், தேவனுடைய சமூகத்திலேருந்து ஆரம்பிப்பதெல்லாம் அது சிறந்த ஒரு காரியங்கள். ஆனால் நம்முடைய மனதில் வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டத்தை வச்சுருக்கணும் பாருங்கள். அதை அகற்ற வேண்டும். 1ஆம் தேதி நான் போனால் மட்டும்தான் கடவுள் ஆசீர்வதிப்பார் கிடையாது பாருங்கள். எல்லா நாட்களுமே நீங்கள் தேவனை தேட வேண்டும் என்பது கர்த்தருடைய திட்டமும் நோக்கமும் விருப்பமாக இருக்கின்றது. அப்போ கர்த்தர் நல்லவர், நம்மை குறித்து தேவன் உயர்ந்த எண்ணங்களை வைத்திருக்கிறார், உயர்ந்த நோக்கங்களை வைத்திருக்கின்றார். எப்போதுமே கர்த்தர் நம்முடைய வாழ்வில் உயர்ந்தவராகவே இருக்கின்றார். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வாக்குத்தத்தம் பண்ணினவைகள் எல்லாமே நிச்சயமாக நிறைவேறும். ஏனென்றால் நிறைவேற்ற வல்லவர் நம்முடைய உள்ளத்தில் தான் இருக்கின்றார் என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அன்றைய நேரத்தில் அவருடைய வாக்குத்தத்தங்கள்லாம் பெற்று அனுபவிக்காமல் போகும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னா அவரை குறை சொல்ல ஆரம்பிச்சிடுறோம். என்ன ஆண்டவர் எப்படி பண்ணுறீங்க, என்ன ஆண்டவர் எப்படி செஞ்சிட்டீங்க என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம்னா ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருக்கிறோம். கவனமாக கேளுங்க, நாம் ஆண்டவரை குறை சொல்லக்கூடாது, குறை சொல்ல முடியாது. யாரும் தேவனை குறை சொல்கிறதுக்கு ரைட்ஸ் இங்கே இருக்கிற யாருக்கும் பேட்டர்ன் கொடுக்கல, ரைட்ஸ் கொடுக்கல. தேவனை குறை சொல்கிறதுக்கு, தேவன் மீது குற்றம் சாட்டுவதற்கு இங்கே இருக்கிற யாருக்கும் தேவன் அதிகாரத்தை கொடுக்கவில்லை. ஹலோ பக்கத்தில் சொல்லுங்கள், யாருக்கும் அந்த அதிகாரம் கொடுக்கல. யாரை குறை சொல்கிறதுக்குங்க? கடவுளை குறை சொல்கிறதுக்கு. செவிட்டு மணிக்கு கடவுளை குறை சொல்லிட்டு போயிடுவோம் பாருங்கள். என்ன இப்படி பண்ணுறாரு ஆண்டவர், இப்படி செய்கிறான் ஆண்டவர், இவங்கன்னா ஆண்டவர் இவங்கன்னா இப்படி சொல்கிறது மாதிரி என்ன காமிக்கிறான், நான் ரொம்ப பெர்ஃபெக்ட்டு, இந்த ஆண்டவர் ரொம்ப ஒஸ்ட்டுன்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிடுறாங்க. நான் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு. ஆமாம்மா, இவங்க சொல்கிற விதத்தை பார்த்தாலே பாருங்கள், நான் எல்லாம் பெர்ஃபெக்டாக இருக்கிறேன், இந்த ஆண்டவர் தான் ரொம்ப மோசன்ற மாதிரி பேச ஆரம்பிப்பாங்க. திரும்ப சொல்கிற தேவ பிள்ளைகள், கர்த்தர் நல்லவர், வாக்குத்தத்தம் பண்ணின ஒரு உண்மை இல்லவர். நிச்சயம் கர்த்தர் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தம் செய்திருக்கிறாரோ அது நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ ஏன் நம்முடைய வாழ்வில் நடக்கவில்லை என்பதை சற்று சிந்திச்சு பார்க்கணும். நம்ம ஏதோ சில காரியத்தை தவறி விட்டோம் என்று தான் அர்த்தம். தேவன் தவறல, அவர் சொன்ன ஒரு வாக்கையும் அவர் தவற விடவில்லை. நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் செய்ய நல்லவராக இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறாரு. அப்போ பிரச்சனை எங்கேன்னு பார்க்கும்போது நம்மள்கிட்ட ஏதோ சில குறை இருக்குது. நம்ம ஏதோ அவர் சொன்ன வழிகளை பின்பற்றாமல் போயிருப்போம், அவர் சொன்ன விதத்தில் வாழாமல் போயிருப்போம். அதுதான் பிரச்சனையாக இருக்குமே ஒழிய தேவனிடம் எந்த பிரச்சனையும் இருக்கவே இருக்காது. ஒருவேளை நீங்கள் இந்த 2026 2025 நம்ம முடிக்க போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய வாழ்க்கையில் சில கேள்விகள் இருக்கும். என்ன ஆண்டவரே ஆரம்பத்தில் கொடுத்தீங்க, இன்னொன்று 3 நாள் தானே இருக்குது, ஒன்றும் நடந்த பாடு இல்லையே. நம்ம ஆண்டவர் பார்த்து கேள்வி கேட்க வேண்டிய ரைட்ஸ் கிடையாது. நம்ம எதில் மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம், நம்ம என்ன பண்ணியிருக்கிறோன்றத சற்று சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அப்போ தேவனுடைய ஆசீர்வாதங்கள் வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றையுமே நமக்கு சொந்தம் பாராட்டி அதை சுதந்திரித்து அவைகளை எப்படி பெற்று அனுபவிப்பது என்பது பற்றி தான் இன்றைக்கும் அடுத்த வாரத்திலே உங்களுக்கு சில காரியத்தை சொல்லிக் கொடுக்க போகின்றேன். அதுக்கு முன்பாக கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். உபாகம் புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் திருப்பிக் கொள்ளுங்கள். எல்லாரும் என்னோடு கூட எடுத்துக்கொள்ளுங்க. நம்ம எல்லாரும் சேர்ந்து படிக்க போகின்றோம். தேவனுடைய மனதில் இருப்பது என்ன, தேவனுடைய நோக்கம் என்ன, தேவனுடைய திட்டம் என்ன, தேவனுடைய விருப்பம் என்ன, இவைகள் எல்லாமே பாருங்கள் வேத வார்த்தைகளில் நிறைய எழுதப்பட்டிருக்குது. ஆனால் இன்றைக்கி ஒரு காரியத்தை மட்டும் உங்களுக்கு எழுத்து அங்கிருந்து சில விஷயத்தை இன்றைக்கு நம்ம பேச போகின்றோம். 32ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 13-14ஆம் வசனத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து படிப்போம். எடுத்துக்கிட்டிங்களா? எல்லாரும் சேர்ந்து படிப்போம். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிய கொடுத்தார். கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். பசுவின் வெண்ணெயையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையையும் இரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். யோசிச்சு பாருங்க, தேவன் இஸ்ரேல் மக்களை எப்படி நடத்தினார், எப்படி கொண்டு வந்தார் என்பதை விவரிக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு வசனம். நல்லா கவனிங்க. அவர்களை மட்டுமல்ல, இன்றைக்கு நம்மையும் அப்படிதான் கர்த்தர் நடத்துகிறார். தேவன் எப்போதும் ஓரவஞ்சனம் பண்ணுறவர் கிடையாது. இஸ்ரேல் மக்களை மட்டும் நல்லா வச்சுட்டு நம்மளை ரொம்ப மோசமாக வைக்கிறது கிடையாது. கர்த்தர் நல்லவர். பாசியால்ட்ட அவர்கிட்ட பட்சபாதம் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் மக்களை தேவன் அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை மீட்டு தேவன் அவர்களுக்காக வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்கு நேராக தேவன் அவர்களை வழி நடத்தி போயிட்டு இருக்கும்போது தான் முடிவிலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்கிறார். உபாகம் புஸ்தகம் 2nd ஜெனரேஷனுக்கு அவர் போதிக்கிறாரு.
தேவன் எப்படி உங்களை நடத்தினார், எப்படி உங்களை அதிசயமாக நடத்தினார். ஆபிரகாமின் பிள்ளைகளாகிய இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிக்கப்பட்ட போது தேவன் அவர்களை என்ன சொல்லி கூப்பிட்டாரு? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு நான் உங்களை கூட்டி சேர்க்க போகிறேன். அவங்கள வெளியே கூட்டி வரும்போதே முதல்ல கொடுக்குற வாக்கு அது எப்படி கூட்டிகிட்டு வர்றார்? அவங்களுக்கு அழகான ஒரு பாஸ்டர் மோசஸ் அழகான ஒரு பிரசங்கம் பண்ணுறார். அவங்கள்ட்ட போய் சொல்கிறார், நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. கர்த்தர் உங்களுக்காக வாக்கு பண்ணப்பட்ட பாலும் தேனும் ஓடுகின்ற நலமும் விசாலமுமான கானான் தேசம் வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த தேசத்துக்கு கர்த்தர் உங்களை கூட்டி போகிறாருன்னு சொல்லி அவங்கள காஸ்பல் அறிவிக்கப்பட்டது இப்படிப்பட்ட ஒரு வார்த்தை. அதை தான் அவங்க கேட்க ஆரம்பித்தாங்க. ஆனால் அதை கேட்டவங்களில் ஒரு அந்த கேட்ட அந்த முதல் தலைமுறையே பார்த்தீங்கன்னா அவிசுவாசத்தின் நிமித்தமாக தேவன் வாக்கு பண்ணின அந்த வாக்குத்தத்தத்தை அவர்கள் அடையாமல் வனாந்தரத்திலேயே மாண்டு போனார்கள், இறந்து போனார்கள், செத்து போனார்கள். யோசிச்சு பாருங்க, தேவன் மேலே எந்த குறையும் கிடையாது. தேவனுடைய அவருடைய உள்ளத்தின் விருப்பம் என்ன? இவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். பார்வோன் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசனுக்கு சித்திரவதை பண்ணப்படுகிறார்கள். அடி உதன்னு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுறாங்க. ஆலோட்டிகள் நிமித்தமாக வருகின்ற எல்லா விதமான சித்திரவதையும் அவங்க படுறாங்க. யோசிச்சு கர்த்தர் உங்களை கூப்பிடும்போது எப்படி கூப்பிட்றாரு? நீங்கள் உங்களை பாலும் தேனும் மூடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்க போகிறேன்னு தேவன் இறங்கினார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்குது. யோசிச்சு பாருங்கள், தேவன் முதல்ல கூப்பிடும்போது அப்படி தான் அவங்கள கூப்பிட்றாரு. இப்படி கூப்பிட்டு வெளியே இப்படி கூப்பிட்டவர் வெளியே அவங்கள சாகடிக்க வைப்பாரா? வனாந்தரத்தில் கர்த்தர் சாகடிக்கவா அவங்கள கூட்டிகிட்டு வந்தார்? அவங்கள கூப்பிடும்போதே சாகடிக்கிறதுக்கு இல்லைப்பா, உன்னை வாழ வைக்கிறதுக்காக நான் உன்னை இன்வைட் பண்ணுறேன். தேவனுடைய அழைப்பை பாருங்கள். இன்றைக்கு கர்த்தர் இப்படி தான் நம்மளை அழைக்கிறார். தேவன் இருக்கிற யாரையும் உங்கள் வாழ்வை நஷ்டப்படுத்துகிற ஆண்டவர் அல்ல, உங்கள் வாழ்வை கஷ்டப்படுத்துகிற ஒரு ஆண்டவர் அல்ல. உங்கள் இருக்கிற வாழ்வை ரொம்ப நல்லதாக மாற்றுகிற தேவன் நம்முடைய ஆண்டவர் கிடையவே கிடையாது. யோசிச்சு பாருங்க, வாக்குத்தத்தம் என்ன? பாலும் தேனும் நலமும் விசாலமும். அப்போ இதில் என்ன அடங்கி இருக்குது பாருங்கள். இதில் அடங்கியிருக்கிற காரியத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, இது சொன்ன விஷயத்தெல்லாம் பார்க்கும்போது எல்லாமே தேவன் அவங்கள கூப்பிடும்போதே செய்ய போகிறாருன்னு இல்லை, செஞ்சு முடித்த மாதிரி தான் கூப்பிடுறார். திரும்ப ஒரு குட் நியூஸ் சொல்கிறேன், இந்த வருஷத்தை ஸ்டார்ட் பண்ண போகிற நமக்கு சொல்கிறேன். தேவன் வாக்கு தத்தங்களெல்லாம் கொடுக்கும்போது நல்லா ஒரு காரியத்தை மனதில் வச்சுக்கோங்க. தேவன் அந்த வாக்கு தத்தத்தை இனிமேல் செய்ய போகிறாருன்னு கிடையாது. ஒரு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுக்குறார் என்றால் அது எல்லாமே டன், முடிஞ்சிச்சு, முடிந்து விட்டு. தேவனுடைய பார்வையில் இந்த வாக்கு தத்தம் நம்முடைய வாழ்க்கையில் முடிந்து விட்டது. கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக வாக்கு தத்தங்களாம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் இருக்கிறது. இனிமேல் தான் அந்த வாக்கு தத்தம் நிறைவேற்ற போகிறாருன்னு கிடையாது. தேவன் ஒரு வாக்கு கொடுப்பார் என்றால் நல்லா புரிஞ்சுக்குங்க, அந்த வாக்கு தத்தத்தை இனிமேல் தான் நிறைவேற்ற போகிறாருன்னு கிடையாது. தேவன் அவர் பார்க்கும்போது, வாக்கு தத்தத்தை அவர் பார்க்கும்போதெல்லாம் நிறைவேற்றி முடிந்ததாக தான் கர்த்தர் பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு பேசுகின்ற ஒரு வாக்கு தத்தமாக இருக்கட்டும், இனிமேல் தான் அந்த வாக்கு தத்தத்தை இனிமேல் தான் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாருன்னு கிடையாது. தேவன் ஒரு வாக்கு தத்தத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்றால் நல்லா புரிஞ்சுங்க, அவருடைய பார்வையில் அது முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். நம்ம தான் என்ன ஆண்டவரே, என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே, நம்ம பெரிய யோக்கிய மாதிரி பேசிக்கிட்டு இருப்போம். திரும்ப சொல்கிற, தேவன் வாக்கு தத்தம் செய்ய போகிறாருன்னு கிடையாது, செய்து முடிந்ததாக தான் அவருடைய கணக்கில் இருக்குது. அப்போ நடந்து முடிந்துவிட்ட காரியங்களைப் போல தான் சொல்லப்படுகின்றது. இந்த இடத்துல பாருங்கள், உதாரணமாக பார்க்குறோம் பாருங்கள், இந்த 13-14 மாதம் பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். பாருங்கள், பண்ணாரா? பண்ண போகிறாரு. ஆனால் தேவன் இப்படி பேசுகிறாரு, பண்ணினார், அப்படி தான் பேசுகிறார். வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். ஒரு வயலில் விளையும் பலனையை அவங்க சாப்பிட்டாங்க, மன்னாவை சாப்பிட்டாங்க. ஆனால் இதை பாருங்க, நல்லா கவனிக்கணும். இன்னும் அவங்க கானான் உள்ளே போகல. இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிங்க. எப்போ போனாங்க? யோசுவா புஸ்தகத்தில் தான் அவங்க ஒரு யோர்தானை கடந்து தான் அவங்க உள்ளே போகிறாங்க. அப்போ தான் கானானுக்குள்ளே பிரவேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே எழுதுறாரு? வனாந்தரத்தில் உட்காந்து எழுதிட்டு இருக்கிறாரு. அங்கே நடந்த விஷயத்தை பேசிட்டு இருக்கிறாரு. அவர் பேசும்போது என்ன பண்ணுறாரு? நடந்து முடிஞ்ச மாதிரி தான் பேசுகிறாரு. உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் அவனை ஏறி வர பண்ணார். 2வது, வயலில் விளையும் பலனை அவனுக்கு புசிய கொடுத்தார். 3வது, கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையில் உள்ள எண்ணெயும் அவன் உண்ணும்படி செய்தார். எப்படி போட்டிருக்குது? எல்லாமே டன்,
தேவன் அவர் கொடுத்த வாக்கு தத்துவங்கள் எல்லாமே நடந்து முடிஞ்ச மாதிரி தான் பேசுகிறாரு. இனிமேல் தான் செய்ய போகிறாருன்னு கிடையாது. நல்லா கவனிங்க தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஒரு வாக்கு தத்துவத்தை உங்களுக்கு கொடுப்பார் என்றால் தேவன் அது இனிமேல் தான் செய்ய போகிறாருன்னு கிடையாது. தேவனுடைய பார்வையில் செய்தாயிற்று. ஒன்று தெரிஞ்சுக்கங்க, என்னைக்கு கல்வாரி சிலுவையில் இயேசு கிறிஸ்து மரித்தாரோ அன்றைக்கு அவருக்குள்ளாக எல்லா வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி நம்மளை கொண்டு போய் அவருக்குள்ளே போய் வச்சுட்டார் பாரு. திரும்ப அங்கே தான் வரோம் பாருங்கள். கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு போய் வச்சுட்டு அவர் தான்ப்பா வாக்கு தத்துவத்தின் நிறைவேறுதல், அவரை பிடிச்சிட்டா வாழ்வு உனக்கு உண்டு என்பதை காண்பிக்கிறார். சொல்லப்போனால், உண்மையை சொல்லப்போனால், இன்னும் அவங்க பாலும் தேனும் ஓடுற தேசத்துக்குள்ளே போகல, நலமும் விசாலமான தேசத்துக்கு இன்னும் போகல, தேவன் சொன்னபடி இன்னும் அவர்களை அனுபவிக்கவில்லை. ஆனால் விஷயம் என்ன அப்படின்னா, தேவன் கொடுக்கின்ற வாக்கு தத்துவங்கள் எல்லாமே நடந்தது போலதான் சொல்லப்பட்டிருக்கிறது. இது எப்படி சரியாகும்? இது எப்படி நடக்கும்? எப்படி நம்முடைய வாழ்வில் எப்படி நம்முடைய வாழ்வில் இதெல்லாம் பார்க்க முடியும்? கவனமாக கேளுங்க, திரும்ப சொல்கிறேன். தேவன் தம்முடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் நிறைவேறி முடித்ததாக தான் தேவன் பார்க்கின்றார். நீங்களும் நானும் அப்படி தான் பார்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆமென். அவரை பொறுத்தவரையிலும், தேவனை பொறுத்தவரையிலும் வாக்கு தத்தங்கள் நிறைவேறி முடிந்தாயிற்று. இப்போ என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையிலே அவை நிறைவேறுகிறதா என்பது நம்மை பொறுத்து இருக்கின்றது. தேவனுக்கு வாக்கு தத்தத்தை நிறைவேற்றுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அவைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் செய்ய வேண்டிய பல காரியங்கள் இருக்கிறது. அதை பற்றி தான் இன்றைக்கும் பேச போகிறோம், அடுத்த வாரத்துலேயும் பேச போகிறோம். 2 வாரம் முக்கியமான ஒரு வாரங்களாக இந்த வாரம் உங்களுக்கு இருக்கும். சரி, அதுக்கு முன்னாடி நம்ம செய்ய வேண்டிய காரியங்களும் ஒரு சில காரியங்கள் இருக்குது. அதை நான் அடுத்த வாரம் காமிக்க போகிறேன். அதற்கு முன்னாடி தேவன் என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் என்பதையும் கொஞ்சம் கவனிக்கணும். என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், பாருங்க, 13ஆம் வசனம் படிக்கிறேன். பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்களின் மேல் அவனை ஏறி வர பண்ணினார். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், தேவன் என்ன வாக்கு தத்துவம் பண்ணியிருக்கிறார்? என்ன வாக்கு பண்ணியிருக்கிறார் என்று சொன்னால், உயர்வை தேவன் வாக்கு பண்ணியிருக்கிறார். சொல்லுங்க எல்லாரும், உயர்வு. நல்ல சொல்லுங்க, உயர்வு. ஆமென். அடிமைகளாக இருந்த இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்வில் தேவன் என்ன பிளான் வச்சிருந்தார்னா, அவர்களை உயர்த்துவதுதான் அவருடைய திட்டமாக இருந்தது. இதுதான் நம் வேத புத்தகத்தில் படிக்கின்றோம். நீங்கள் திருப்ப வேண்டாம், தெரிஞ்ச வசனம் தான், வசனம் மட்டும் சொல்லிடுறேன். உபாகமம் 28:14 சொல்லப்பட்டிருக்கிறது, நீ கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய். என்ன அர்த்தம்? அந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? நீ எப்போதுமே டாப்பு தான், நீ கீழே இல்லை. நீ கீழாகாமல் மேலாவாய், நீ வாளாகாமல் தலையாவாய் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் உங்களுடைய வாழ்வை கீழ் நோக்கி போக வேண்டும் என்பது தேவ திட்டம் அல்ல. உங்களுடைய வாழ்வு மேல் நோக்கி போக வேண்டும், உயரம் போக வேண்டும் என்பதுதான் நம்முடைய வாழ்வில் தேவன் வைத்திருக்கிற திட்டமாக இருக்கின்றது. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய பிள்ளைகளை குறித்த ஒவ்வொருடைய திட்டம் இது. இதெல்லாம் பாஸ்டர் உங்களுக்கு பொருந்தும், ஊழியம் பண்ணுற உங்களுக்கு பொருந்தும், எங்களுக்கு இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. யாரெல்லாம் தேவனுடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ எல்லாருக்குமே இந்த வார்த்தைகள் பொருந்தும். உடன்படிக்கைக்கு உட்பட்ட அத்தனை பேருக்கும், கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கின்ற அத்தனை பேருக்கும் இந்த வாக்கு தத்தங்கள் உரியது. ஆமென். சிலரெல்லாம் பாருங்கள், நம்முடைய வாழ்க்கை ஏதோ வனாந்தரத்தில் இருக்கிறது போல் நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். கிடையாது. பாலும் தேனும் ஓடுகிற தேசம் தேவன் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அன்றைக்கு நேரத்தில் கிறிஸ்தவங்க என்ன நம்பினாங்க அப்படின்னா, ஒரு காலகட்டத்தில் நான் சிறு வயதாக இருக்கும் போதெல்லாம் எதை அதிகமாக மக்கள் நம்பினாங்கன்னா, கானான் என்று சொன்னாலே அது பரமகானான். அதிகமாக பரமகானான். என்ன பண்ணிட்டாங்க? கானானை எதுக்கு ஒப்பிட்டு பேச ஆரம்பிச்சா, பரமகானானுங்க. அது ஒரு நாள் நம்ம போவோம் அந்த கானானுக்கு. இந்த பாலும் தேனும் ஓடுற தேசம், இந்த நலமும் விசாலமுமான தேசம்லாம், அதெல்லாம் இங்கே இல்லைங்க பிரதர். அதெல்லாம் நம்ம செத்து பரலோகத்துக்கு போனால் தான் அங்கே தான் இருக்கும். ஆகுதான் பரமகானான். அதை பற்றி, இந்த பரமகானானை பற்றியே பாட்டெலாம் பாட ஆரம்பிப்பாங்க. செத்து போன பிற்பாடு தான், பரலோகத்தில் போன பிற்பாடு எல்லாவற்றையும் அனுபவிப்போன்னு சொல்லிட்டு. ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. இந்த கானானுக்குள்ளே சத்துருக்கள் இருந்தாங்க, பரலோகத்தில் சத்துரு கிடையாது. அப்படி என்றால் இந்த பூமியிலேயே நாம் எப்படி இந்த கானான் தேச வாழ்வை அனுபவிக்க முடியும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கிறது. அதற்குள்ளே தேவன் நம்மை நடத்துகிறார். செத்து பரலோகம் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஒவ்வொரு வாரம் சர்ச்சில் நான் எதை பேசலாம்? சாவை பற்றி பேசலாம். எப்படி சாகிறது?
நீங்களாம் ரொம்ப சாவை பற்றி பேசுறது ரொம்ப ஈஸி. கஷ்டங்களா? பக்கத்தில் சாவை பற்றி பேசுறது கஷ்டங்களா? ரொம்ப ஈஸி சாவை பற்றி பேசுறது. வாரத்துக்கு ஒரு டிப்ஸ் சொன்னால் போதும். நான் அடுத்த வாரம் வரமாட்டீங்க யாருமே. சாவை பற்றி பேசுறது ஈஸிங்க, ஆனால் வாழ்வை பற்றி பேசுறதா கொஞ்சம் ரிஸ்க்கு. அங்கே தான் உங்களுக்கு பேசிகிட்டு இருக்கிறோம், ரிஸ்க் எடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்? நீங்கள் வாழணும், நீங்கள் நல்லா இருக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் எகிப்திலிருந்து அழகாக அவர்களை மீட்டு தேவன் அவங்கள நல்லா கவனம். இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், மீட்டு வெளியே கொண்டு வராரு. ஒரு பாயிண்ட் உங்கள் மனதில் குறித்து வச்சுக்கோங்க. தேவன் அவர்களை வெளியே கூட்டிகிட்டு வரும்போது மோசேட்ட இந்த வனாந்திரத்தில் நீங்கள் 40 வருஷம் இருக்க போறீர்கள் என்கின்ற காரியத்தை பற்றி ஒரு காரியத்தை கூட தேவன் மென்ஷன் பண்ணவே இல்லை, பேசவே இல்லை. மோசே, இந்த 40 வருஷம் நீங்கள் வனாந்திரத்தில் இருக்க போகிறீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி ஆயத்தம் பண்ணி வாங்க அப்படிலாம் ஒன்றும் பேசலை. ஏதாவது பேசுனாரா? தேவன் பேசுனது என்ன? பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசம் தான் உங்கள் தேசம்னு அதற்காக தான் வெளியே கூட்டிகிட்டு வர்றாரு. ஆனால் வனாந்திரத்தில் 40 சில பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் நல்லா வச்சு பண்ணாருங்க 40 வருஷம் இவங்களை அப்படின்னு. கிடையாதுங்க. என்ன அவர் வச்சு பண்ணுறதுக்கு இந்த காலத்து ரவுடி, அவர் இந்த காலத்து தாதாவை வச்சு பண்ணுறதுக்கு அவர் நல்லவருங்க. அவர் தேவன் வாக்கு பண்ணும்போது அவருடைய மனதிலே இஸ்ரவேல் மக்கள் வனாந்திரத்தில் பாடுபட வேண்டும் என்பதை மனதில் வைக்கவே இல்லை. அதை பற்றி ஒரு காரியமும் தேவன் பேசவே கிடையாது. தேவன் பேசுனது எல்லாமே பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். அதான் வேத வல்லுநர்கள் சொல்கிறாங்க, 11 நாளுக்குள்ளே உள்ளே போயிடலான்றாங்க. வேகத்தில் நடந்தா, மெதுவாக நடந்தால் 40 நாள் உள்ளே போகும், உள்ள கானானுக்குள்ளே நுழைய முடியுன்றாங்க. ஆனால் இவங்க மெதுவாகவும் 40 நாள் போகல, கிட்டத்தட்ட 40 நாள் போக வேண்டிய பிரயாணத்தை 40 வருடமாக்கினார்கள் இந்த மக்கள். யோசிச்சு பாருங்க. தேவன் வாக்கு பண்ண காரியங்களாம் சில பேர் ஏன் லேட்டாக அடையிறாங்க, அதுதான் காரியத்தை பேச போகிறோம். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை உடனே நீங்கள் அனுபவிக்க முடியுமா, பெற்றுக்கொள்ள முடியுமா? இல்லை இவர்களை போல 40 வருஷம் இழுக்க போகிறீர்களா? தேவன் ஏராளமான வாக்கு தத்துவத்தை இந்த வேதத்தில் வைத்திருக்கிறாரே, ஏன் அதெல்லாம் நம்முடைய வாழ்வில் நடக்க மாட்டேனுது? அதுக்கு என்ன பண்ணணும்? அதை பற்றி தான் பேச போகிறோம் இன்றைக்கும், அடுத்த வாரம் சொல்ல போகிறோம். அப்போ தேவன் நமக்கு உயர்வை வாக்கு பண்ணியிருக்கிறார். அவங்க கீழ் நோக்கி போகிற ஒரு பயணத்தை தேவன் வாக்கு பண்ணவில்லை. தேவனுடைய திட்டம் அவங்க 40 நாளுக்குள்ளே கானானுக்குள்ளே போக வேண்டும் என்பது தேவ திட்டம். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? வனாந்திர வாழ்வை பற்றி மோசஸ்ட தேவன் எதுவுமே பேசவில்லை. ஆனால் பிற்பாடு தான் தேவன் எல்லா காரியத்தையும் இவங்க பண்ணுற சேட்டையினால, இவங்க பண்ணுற காரியத்தினால தேவன் என்ன பண்ணுறாரு, சில வழிமுறைகள் மற்ற காரியத்தை எல்லாவற்றையும் உள்ள கொண்டு வர வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது. யோசிச்சு பாருங்க, ஒரு சில நாட்கள் நடக்க வேண்டிய பிரயாணத்தை பல வருடங்கள் 40 வருஷம் கழித்தது மட்டுமல்ல, வாக்கை பெற்ற அந்த ஜெனரேஷனு, அந்த தலைமுறையே வனாந்திரத்திலே செத்து போனது. அதை விட ஒரு அவல நிலைமை இவர்களுக்கு வந்திருக்கவே கூடாது. பாருங்க, வாக்கை பெற்றவர்கள் உள்ள போகல, வாக்கை பெற்ற அவர்களுடைய பிள்ளைகள் தான் கானானுக்குள் நுழைய ஆரம்பித்தார்கள். அப்படி என்றால் ஏன் போகலன்னா, அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தமாகத்தான் அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு முடிவை தேடி போனார்கள். தேவன் அவர்களை கொண்டு போனாரா? 40 வருஷம் தேவன் தான் அலைய விட்டாரா? கிடையாது. தேவன் நல்லவர். உங்களை அலைய விட்டது தேவ திட்டம் அல்ல, உங்களை நாசமாக்குவது தேவ திட்டம் அல்ல, உங்களை வாழ வைப்பது தேவனுடைய திட்டம். திரும்ப சொல்கிறேன், அவருடைய மனதில் இருந்தது பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசம். அதை இவர்கள் விரைவில் அடைய வேண்டும் என்பது தேவ திட்டமாக இருந்தது. ஆனால் 40 நாளில் உள்ளே போக வேண்டிய இடத்துக்கு 40 வருஷம் ஆகி அந்த கூட்டம் போகல. அதுக்கு அடுத்து அவங்க பிள்ளைங்க தான் போக ஆரம்பித்தார்கள். அதற்கு காரணம் யார்? தேவன் அல்ல. அதற்கு காரணம் அந்த மக்களுடைய அவிசுவாசம். தேவ பிள்ளைகளே, இந்த 1ஆம் தேதி வாக்குத்தத்தத்தை பெற்று அடுத்த வருஷத்தில் கடந்து போக போகிறீங்க. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் அவிசுவாசம் என்ற ஒரு நோயை, அவிசுவாசம் என்ற ஒரு பிசாசை நம்முடைய உள்ளத்தில் கொண்டு வைத்து விடக்கூடாது. அது ரொம்ப உங்களுடைய விசுவாசத்துக்கு எதிரானது அவிசுவாசம். திரும்ப சொல்கிறேன், தேவன் நாம் உயர்ந்த ஸ்தானங்களில், பூமியில் உள்ள உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் அவனினார். உயர்வு தேவன் நமக்கு வைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு வாக்கு. ஆமென். புரிஞ்சு என்ன சொல்கிறேன்னு? தேவன் உயர்த்துகிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து
எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோடும் ஜனத்தின் அதிபதிகளோடும் ராஜாக்களோடும் உட்கார பண்ணுகிறவர் நம்முடைய ஆண்டவர். எப்போதுமே அவருடைய கேரக்டரே அதுதான். உங்களுக்கு நீங்கள் ஏன் உங்களை ரட்சித்தார், ஏன் உங்களை மீட்டார்? திரும்ப சொல்கிற, உங்களை ஏன் மீட்டார்? உங்களை நாசமாக்குறது கிடையாது, உங்களை வாழ வைத்து உயர்வுக்கு நேராக கொண்டு போக வேண்டும் என்பதுதான் தேவ திட்டமாக இருக்கின்றது. ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? சொல்லுங்கள், எல்லாரும் சொல்லுங்கள், உயர்வு. ஆமென். தாழ்மையுள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். தேவனுக்கு பிடிச்ச ஒரு கேரக்டர் அவர்கிட்ட தேவன் நம்மள்கிட்ட எதிர்பார்க்கிறது பைபிளில் போடப்பட்டிருக்குது. இதை தவிர வேற என்னத்தை ஒன்றை நான் எதிர்பார்க்கிறேன்னு கேட்குற ஒரே ஒரு வார்த்தை இருக்குன்னா மனத்தாழ்மை. ஆமென். அந்த இடத்துக்கு போயிட்டு வருவோம். போங்க, மீகா புஸ்தகம் போயிட்டு வருவோம். மீகா புஸ்தகம் 6வது அதிகாரம் 8வது வசனம் படிங்க. மனுஷனே, நன்மை இன்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் வேற எண்ணத்தை கர்த்தர் உன்னிடத்தில் வேற எண்ணத்தையா உன்கிட்ட கர்த்தர் கேட்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல என்ன சொல்ல? இரக்கத்தை சிநேகித்து உன் தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடப்பதை அல்லாமல் இப்படி வேற எண்ணத்தை கேட்கிறார். சொல்லுங்க பக்கத்தில், வேற எண்ணத்தை கேட்கிறார். சொல்லுங்க பக்கத்தில், வேற எண்ணத்தை கேட்கிறார் தேவன். உங்கள்கிட்ட சொல்லுங்க பக்கத்தில், உங்கள்கிட்ட எண்ணத்தை கேட்கிறாரு. எண்ணத்தை கேட்கிறாரு. பக்கத்தில் சொல்லுங்க, உங்கள்கிட்ட எண்ணத்தை கேட்கிறாரு தெரியுமா? மனத்தாழ்மை. நல்லா கவனமாக கேளுங்க. தேவனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணுமா? தேவனை நீங்கள் கவர்ந்து இழுக்க வேண்டுமா? உயர் ரகமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டுமா? தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை கர்த்தர் உயர்த்துகிறார். பெருமையுள்ளவனை கர்த்தர் தாழ்த்துகிறார் என்று போடப்பட்டிருக்கு. தாழ்மை உள்ளவனுக்கு தேவன் கிருபை உயர்த்துகிறார். திரும்ப வேற என்னத்தையா கேட்கிறார் உன்கிட்ட? அது பரிசுத்தம். நம்ம என்ன பண்ணுறோம்னா, எது ஆண்டவருக்கு பிடிச்சதோ அதை சொல்லி கொடுக்குறது. எது மற்றதெல்லாம் செகண்டரி. பரிசுத்தமாக அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல கர்த்தர் வேற என்னத்தை கேட்கிறாருன்னு சொல்லக்கூடிய ஒரு வசனம் என்று ஒன்று இருக்கும் என்றால் இந்த வசனம். வேற என்னத்தை கேட்கிறாரு? என்னத்தை கேட்கிறாரு உங்கள்கிட்ட? மன தாழ்மை. இது ஃபஸ்ட்டு உங்கள் வாழ்க்கையில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது மன தாழ்மை. முதல் இடத்துல இருக்கணும். இந்த பரிசுத்தம், நம்ம பரிசுத்தமாக இருக்க என்ன பண்ணணும், பரிசுத்தமாக இருக்க என்ன பண்ணணும், ரைட்டு, நல்லது, அதெல்லாம் செகண்டரி. அடுத்து மற்றதெல்லாம் தேர்டு ஃபோர்த்து அப்படி வந்துக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு தேவனை நீங்கள் கவர்ந்து இழுக்க வேண்டும் என்றால், தேவனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும்னா, தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று என்ன தெரியுங்களா? மன தாழ்மை. அழகா சொல்கிறார் மீகா. வேற என்னத்தையா கர்த்தர் உன்கிட்ட கேட்கிறார்? சொல்லுங்க பக்கத்தில், வேற என்னத்தை கேட்கிறார்? ஒரு பாட்டு பாடுங்களே, பொண்ணு கேட்கல, பொருளையும் கேட்கல, சொத்தை கேட்கல, உன் சம்பத்தை கேட்கல, உள்ளத்தை கேட்கிறாரு ஒரு பாட்டெலாம் பாடுறோம் பாருங்க. வேற என்னத்தை கேட்கிறார்? மன தாழ்மை. பக்கத்தில் சொல்லுங்க, உங்க தாழ்மை ரொம்ப தேவனுக்கு அவசியம். முடிவு பண்ணணும், இந்த வருஷத்தில் உயர்வுக்கு நேராக நீங்கள் போக வேண்டும் என்றால் தேவன் உங்கள்கிட்ட எதிர்பார்க்கிற ஒன்று மன தாழ்மை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவர்களை தேவன் உயர்த்துகிறார். உயர்வுக்கு தேவை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற அதி முக்கியமான ஒரு காரியம். நல்லா புரிஞ்சுக்கணும். வேற என்னத்தையா கேட்கிறாரு தேவன்? நல்ல இந்த வசந்த மனதில் வச்சுக்கணும். வேற என்னத்தை கேட்கிறாரு? மனத்தாழ்மையை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆமென். புரிஞ்சுக்கலாம். ஒரு நாள் கொஞ்சம் ஹெட் வெயிட்டு, தலகணம், அகங்காரம், ஆணவம், இது எல்லாத்தையும் கொஞ்சம் அப்படியே மூட்டை கட்டி கீழே ஒதுக்கிட்டு உங்கள் தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள். ஆமென். வேதத்தில் போடப்பட்டு தாழ்மையினால் தங்களை அலங்கரித்தார்கள் என்றெல்லாம் வேதத்தில் போடப்பட்டிருக்குது. தாழ்மையினால் உங்களை அலங்கரியுங்கள். அப்போ தேவன் நமக்காக திட்டமிட்டிருக்கிற உயர்வை நாம் அடைவோமா என்பது நாம் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கொண்டு அவைகளை எப்படி உரிமை பாராட்டி சுதந்திரித்துக் கொள்கிறோம் என்று நம்மை பொறுத்து இருக்கின்றது. அப்போ தேவன் வாக்கு பண்ணி இருந்தது என்ன? உயர்வு. சொல்லுங்க, உயர்வு. ரெண்டாவது இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க, கைகளின் பிரயாசங்களின் ஆசீர்வாதம்.
அவர் சொல்கிறாரு. இரண்டாவது பார்த்தீங்கன்னா வயலின் விளையும் பலனை அவனுக்கு புசிக்க கொடுத்தார். சொல்லுங்கள், வயலின் விளையும் பலன். வயலில் விளையும் பலன். ஆமென். ஆமென். புரிஞ்சுச்சுங்களா? தேவன் என்ன கொடுக்கிறார் என்றால், இரண்டாவது தேவன் திட்டமிட்டிருக்கிற ஒரு காரியம், உங்கள் கைகளின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம். நல்லா புரிஞ்சுங்க. நீங்கள் நெற்றி வேர்வை சிந்துறதுனால ஆசீர்வாதம் கிடையாது. அங்கே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்றால் வேர்வை இல்லாத ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க முடியும். கர்த்தரின் ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். தேவன் அதோடு வேர்வையை கூட்டார். ஒரு வேதனை கூட்டார்னு தமிழில் வந்திருக்குது. அந்த சில பதிப்புகளிலே வேர்வையை கூட்டார்னே போடப்பட்டிருக்குது. ஆமென். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஒரு ஊழியக்காரர் சொல்ல, வேர்வை இல்லாத ஆசீர்வாதம். சொல்லுங்க, வேர்வை இல்லை. கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது, சொல்லுங்க, கர்த்தரின் ஆசீர்வாதம் என்பது வேர்வை இல்லாத ஆசீர்வாதம். ஆமென். அப்ப அதுக்கு என்ன பண்றாரு? கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். பாருங்க, ஆசீர்வாதமான வாழ்க்கை குறித்து சாபக்கேடான வாழ்க்கை குறித்தும் உபாகமம் 28ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு. அவங்க போய்க்குவோம். நானே சில பகுதியில் படிக்கிறேன். நமக்கு நேரம் குறைவாக இருப்பதனால நானே ஒரு சில பகுதியெல்லாம் வேகத்தில் படிச்சிடுறேன். நீங்கள் எடுத்து என்னோடு கூட சேர்ந்து ஹம் பண்ணால் போதும். ஓகேங்களா? 28ஆம் அதிகாரம் வந்துங்க 23ஆம் வசனம் முதல்ல படிக்கிறேன். உன் தலைக்கு மேலுள்ள வானம் வெண்கலமும் உனக்கு கீழுள்ள பூமி இரும்புமாயும் இருக்கும். யோசிச்சு பாருங்க, வெண்கலம் இரும்பு, ஏன்னா வானம் மேலே எப்படி ஓப்பன் ஆகும்? யோசிச்சு பாருங்க, வானம் இரும்பு வெண்கலமாக இருந்து எப்படி ஓப்பன் ஆகும்? அடுத்து 28-30ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. அதுலேயே குருடன் மன்னிக்கவும், பெண்ணை உனக்கு நியமிப்பாய், வேறொரு அவளுடனே வீட்டை கட்டுவாய், அதிலே குடியிருக்க மாட்டாய், திராட்சை தோட்டத்தை நாட்டுவாய், அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். சொல்றாரு, குடியிருக்க மாட்ட, திராட்சை தோட்டத்தை நாட்டுவ, வேலை செய்வ, ஆனா அதன் பலனை அனுபவிக்க மாட்டாய். இன்னைக்கு சில பேருடைய வாழ்க்கை அப்படிதான். வேலை செய்கிறாங்க, சம்பளம்லாம் வேற அர்த்தம், வட்டிக்கு போயிடுது, கடனுக்கு போயிடுது, அதுக்கு போய் இதுக்கு போயிடுது. சொல்லுவாங்க, சில பேரும் வாரம் சம்பளம் வாங்கினோடனே அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அவங்க பேங்க் பேலன்ஸ் நில்லுன்னு காமிக்குது. என்னன்னு பார்த்தா ஏகப்பட்ட லோனு, அந்த லோனு இந்த லோனு, கடைசியில் பார்த்தா நில்லு. என்னன்னு கேட்டால் பாரு, சில இடத்துல லோன் கேட்க போகிற இடத்துல மக்கள் சொல்கிறாங்க, பாஸ்டர் பேங்க்கில் பணத்தை போட்ட உடனே தூக்கிடுறாங்க. நாங்கள் யார்கிட்டயும் லோன் கேட்க போகணுன்னா அவங்க முதல்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறாங்க. என்னங்க உங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு யோசிச்சு பாருங்க. பைபிளில் போடப்பட்டிருக்கு. அதெல்லாம் சாபமான ஒரு காரியம். 28-31 படிக்கிறேன். உன் மாடுகள் உன் கண்களுக்கு முன்பாக அடிக்கப்படும், நீ அதில் ஒன்று புசிப்பதில்லை. உன் கழுதை உனக்கு முன்பாக கொள்ளையிடப்பட்டு கொண்டு போகப்பட்டு உனக்கு திரும்ப அகப்படாமல் போகும். உன் ஆடுகள் உன் சத்துருக்களுக்கு கொடுக்கப்படும், விடுவிப்பார் ஒருவரும் உனக்கு இல்லாதிருப்பார்கள். இது எல்லாமே பிஸ்னஸ், கைகளின் பிரயாசத்தில் ஏற்படுகிற தொய்வு, சாபம். இப்போ 31 படித்தோமா? 31 படித்தோம். இப்போ 33 படிக்கிறேன் பாருங்க. உன் நிலத்தின் கனியையும் உன் பிரயாசத்தின் எல்லா பலனையும் நீ அறியாத ஜனங்கள் புசிப்பார்கள். நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டும் நொறுக்கப்பட்டும் இருப்பாய். எவ்வளோ ஒரு கேவலமான லைஃப் பார்த்தீங்களா? 38 படிக்கிறேன் பாருங்க. மிகுந்த விதையை வயலுக்கு கொண்டு போவாய், கொஞ்சம் அறுப்பாய், வெட்டுக்கிளி அதை பட்சித்து போடும். திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய், நாட்டு பயிரிடுவாய், ஆனாலும் நீ திராட்சை ரசம் குடிப்பதும் இல்லை, திராட்சை பழங்களை சேர்ப்பதும் இல்லை, பூச்சி அதை தின்று போடும். ஒலிவ மரங்கள் உன் எல்லைகளில் எங்கும் இருக்கும், ஆனாலும் அதன் எண்ணெயை நீ பூசிக்கொள்வதும் இல்லை, உன் ஒலிவ மரத்தின் பிஞ்சுகள். யோசிச்சு பார்த்தீங்களா? இதெல்லாம் எந்த லிஸ்ட்டில் வருது? சாபு லிஸ்ட்டில். இதுக்கெல்லாம் என்னன்னா கைகளின் பிரயாசத்திலே ஏற்படக்கூடிய நஷ்டம், இழப்பீடு எல்லாமே வருகின்றதை நம்ம பார்க்கின்றோம். யோசிச்சு பாருங்க. எவ்வளோ இந்த பகுதி படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆனால் தேவன் அதையா வாக்கு பண்ணியிருக்கிறாரு? அதல்ல. ஆசீர்வாதத்தை குறித்து பேசும்போது 28ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் படிக்கிறேன். நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். தேவ திட்டம் இதுதான். தேவன் நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 15லேருந்து நம்ம பெறக்கூடிய காரியம் நமக்கு இல்லை. 14:1 14 வரையில் பெறக்கூடிய ஆசீர்வாதம் நம்முடையது என்று போடப்பட்டிருக்குது. 4ஆம் வசனம். உன் கற்பத்தின் கனியும் உன் நிலத்தின் கனியும் உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருகச்சீவன்களின் பலனும். இதெல்லாம் என்ன? பிஸ்னஸ், வேலையில் வருகின்ற ஆசீர்வாதம். 5ஆம் வசனம். உன் கூடையும் மாப்பிசுகிற உன் தொட்டியும்
ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். 8ஆம் வசனம் படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை 12ஆம் வசனம் ஏற்ற காலத்தில் உன் தேசத்திலே மழை பெய்யவும் நீ கையிட்டு செய்யும் வேலைகளை எல்லாம் ஆசீர்வதிக்கவும் கர்த்தர் உனக்கு தமது நல்ல பொக்கிஷாலிக வானத்தை இருப்பார். நீ அநேக ஜாதியில் கடன் கொடுப்பாய், நீயோ தேவ திட்டம் என்னவென்றால் இதுதான் தேவ திட்டம். கைகளின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம். திரும்ப சொல்கிறேன், இந்த ஆசீர்வாதம் ஒரு சிலருக்கு அல்ல, உடன்படிக்கையின் மக்கள் எல்லாருக்கும் இந்த வாக்கு தத்துவம் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது உடன்படிக்கையின் மக்களுக்கு உரியது. இப்போ நம்ம இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாமும் புதிய உடன்படிக்கையின் பிள்ளைகளாக இருக்கின்றோம். இந்த ஆசீர்வாதங்கள் அப்படியே நம்முடைய வாழ்விலும் பலிக்கின்றது, நடக்கின்றது. ஆமென். புரிஞ்சுங்களா? நம்முடைய வாழ்விலும் தேவன் அதை நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். இதுக்கு ஒரு காரணம், அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தோம் என்றால். முதல் வசனம் போட்டிருக்கு இல்லையா? என்ன சொல்லப்பட்டிருக்கு? இன்று நான் உன் விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய கட்டளைகள் எல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படி அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவி. இங்கே உட்கார்ந்து இருக்கிற நீங்கள் உண்மையாக செவி கொடுக்க முடியும். சில பேர் நீ பார்த்துக்கிட்டு இருக்காம தூங்கவும் முடியும். சில பேர் நீங்கள் நீ பார்த்துட்டே உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வர முடியும். ஹலோ இருக்கிறீங்களா? நான் கூட நினைப்பேன் நல்லா கவனிக்கிறாங்கப்பா, ஆனால் அவங்க மனதில் வேற எங்கேயோ பறந்துக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் பைபிள் போடப்பட்டிருக்கு, உண்மையாய் செவி கொடுப்பாயானால். பாருங்க, இந்த வருஷம் யார் யாரெல்லாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உண்மையாக செவி கொடுத்திருப்பீர்களோ அத்தனை பேருக்கு தேவனுடைய வார்த்தை பழிக்கிறத பார்ப்பீங்க. இந்த வருஷம் கோட்டை விட்டா கூட பரவாயில்ல, இன்னொரு வருஷம் 2026 இருக்குது. இந்த வருஷத்துலையாவது மனத்தாழ்மையை தணிந்து கொள்ளுங்கள், உயர்வை பார்ப்பீர்கள், கவனமாக செவி கொடுங்கள். உங்கள் வேலைகளில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பார்க்க ஆரம்பிப்பீர்கள். ஏனென்றால் தேவன் மாறாதவராக இருக்கின்றார். ஆமென். வேதத்தில் ஈசாக்கு தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். என்ன செவி கொடுத்தார்? எல்லாரும் எல்லாரும் கிளம்பி எகிப்துக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கர்த்தர் சொல்றார், நீ இங்கே இரு, உங்கள் அப்பாவுக்கு நான் வாக்கு பண்ணியிருக்கிறேன், பிடிச்சிக்க, வார்த்தையை பிடிச்சிக்க. உங்கள் அப்பாவுக்கு வாக்கு பண்ணது உன் வாழ்க்கை சந்ததியெல்லாம் ஆசீர்வதிப்பேன் இருக்கு. நீ இப்போ உன்னை நான் ஆசீர்வதிக்காமல் போனால் அது நான் உங்கள் அப்பாவுக்கு கொடுத்த வாக்குக்கு அது இழிவு ஏற்பட்டுரும். நீ இங்கே இரு. இல்லை ஆண்டவரே பஞ்சமாக இருக்குது, உங்களுக்கு தெரியாது. அப்படி இல்லை, தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்தார். அது நிமித்தமாக பைபிளில் போடப்பட்டிருக்குது, ஈசாக்கு அந்த தேசத்தில் விதைத்தான், அந்த தேசத்திலே 100 மடங்கு அறுவடை. ஆமென். தேவ பிள்ளைகளே, சும்மா வந்துட்டு போகிறதுல ஒன்றும் கிடையாது. ஏன் வாக்கு தத்துவம் ஏன் நம்முடைய வாழ்வு நிறைவேற மாட்டேங்குதுன்னா, நம்ம உண்மையாக செவி கொடுக்கறது இல்லை, கவனமாக செவி கொடுக்கறது கிடையாது. ஏதோ சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டு போனால் அதில் கிடையாது, மேட்ரே விஷயம் அது கிடையாது. ஏதோ சர்ச்சுக்கு வந்துட்டு போனால் 1ஆம் தேதி ஆராதனை வந்து அட்டன் பண்ணிட்டு போனால் அப்படிலாம் பைபிளில் போடல. அவருடைய வசனத்துக்கு உண்மையாய் செவி கொடுப்பாயானால். இந்த சாபம் கூட எப்படி வந்துச்சு, எப்படி எங்கள் உள்ள நுழையுது தெரியுங்களா? 15ஆம் வசனம், இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாய கர்த்தருடைய எல்லா கற்பனைகளின்படியும் கட்டளைகளின்படியும் நடக்க கவனமாக இருப்பதற்கு அவர் சத்தத்துக்கு செவி கூடாதே போவாயாகில். சொல்லுங்க, செவி கூடாதே போவாயாகில். புரிஞ்சுச்சுங்களா? பிரச்சனை இங்க என்ன? கைகளின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்முடைய வாழ்வில் ஏன் நடக்க மாட்டேங்குதுன்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுப்பது குறைவாக இருக்கின்றது. யோசிச்சு பாருங்க, உங்கள் கைகளின் பிரயாசத்தில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னா எப்படி ஷார்ட்கட்டில் சம்பாதிக்கலாம்? அப்படி கிடையாது. தேவன் என்ன ஆலோசனை கொடுக்குறார், தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து பாருங்கள். உங்கள் கைகளின் பிரயாசத்திலே இந்த வருஷத்தில் ஏராளமான நன்மை உண்டாவதை நீங்கள் பார்ப்பீர்கள். அடுத்தது 3வது என்ன சொல்கிறாருன்னா, 32ஆம் அதிகாரம் போவோம். 32ஆம் அதிகாரத்தில் படித்து காண்பிக்கிறேன் உங்களுக்கு. அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 3வது தேவன் கொடுக்கின்ற பிளெஸிங் என்னவென்று சொன்னால், கண்மலையில் உள்ள தேனையும் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெயையும் அவன் உண்ணும்படி செய்தார். இது என்ன சொல்லுதுன்னா, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் வைத்திருக்கிற ஆசீர்வாதம் வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதம். சொல்லுங்க, வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதம். முதல்ல சொல்லுங்க, உயர்வு, வேலைகளில் ஆசீர்வாதம், வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதம். ஆமென். அன்காமன் பிளெஸிங். புரிஞ்சுங்களா? ஏன்னா கண்மலையில் உள்ள தேன் என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்தில் பெஸ்ட்டு தேனுன்னா கற்பாறையிலேருந்து கண்மலையிலேருந்து வரக்கூடிய தேன் தான் உலகத்தில் பெஸ்ட்டு தேனுன்றாங்க.
கர்த்தர் பாருங்க, அந்த தேன் கண்மலை அங்கே எப்படியா அங்கே போய் கண்மலை தேன் வரும்? அங்கே தேவன் வழக்கத்துக்கு மாறான ஒரு பூக்களை உண்டாக்குகிறார் தேவன். அது மட்டுமல்ல, கற்பாறையிலிருந்து வடிகின்ற எண்ணெய், அதையும் சொல்கிறாங்க. அங்கெல்லாம் பாருங்கள், ஒளிவ மரங்கள் கற்பாறையில் விழுந்து அதன் மூலமாக மரங்கள் அதில் காய்கள் கொட்டி அதிலிருந்து எண்ணெய்கள் வடியும் என்று சொல்லப்பட்டிருக்குது. வழக்கத்துக்கு மாறான அன்காமன், அது நம்ம சொல்ல லாஜிக்கை மீறின சில அற்புதங்களெல்லாம். கவனமாக கேளுங்க, இது நடக்காது, இது ஆகாது என்று சொல்கிற ஒரு காரியத்தெல்லாம் தேவன் வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதத்தை உங்கள் மீது கொடுப்பார். ஆமென். பாலும் தேனும் என்று சொல்லக்கூடிய சாதாரணமான ஒரு வாழ்க்கை கிடையாது. அது வழக்கத்துக்கு மாறான ஒரு அற்புதமான ஆசீர்வாதங்களை உடையதான இந்த வாழ்க்கை இருக்கின்றது. எல்லாரும் சொல்லுங்க, கண்மலை தேன் கற்பாறையிலிருந்து வடியும் எண்ணெய். ஆமென். புரிஞ்சுங்களா? கர்த்தரை நம்ம எந்த அளவுக்கு ஆசீர்வதிக்க விருப்பம் கொண்டிருக்கிறார் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும். நாம் உயர வேண்டும். கைகளின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம் வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அது மட்டுமல்ல, வழக்கத்திற்கு மாறான அப்காமன் பிளெஸிங். காமன் கிடையாது, எல்லாத்துக்கும் காமனாக இருக்கும், உங்களுக்கு அப்காமனாக இருக்கும். வழக்கத்துக்கு மாறான தேவன் அப்படிதான் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நீங்கள் விசுவாசிங்க, நிச்சயமாக அவைகள் உங்கள் வாழ்விலே உண்டாக ஆரம்பிக்கும். அப்போ தேவனுடைய திட்டங்கள் என்ன, தேவனுடைய சித்தம் என்ன? தோல்வி அல்ல, பற்றாக்குறை கிடையாது, இல்லாமை கிடையாது, தரித்திரம் கிடையாது, நோய்கள் கிடையாது. தேவ திட்டம். ஆமென். தேவன் நமக்காக வைத்திருப்பது நிறைவு, ஏராளம், செழிப்பு, சுகம். இதுதான் தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். அதை நோக்கி நாம் பார்க்க வேண்டும். ஆமென். தேவன் நம்முடைய வாழ்விலே நீங்கள் வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். புரிஞ்சுங்களா? நம்முடைய வாழ்க்கையில் அதுகள் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ நம்மை குறித்து தேவனுடைய சித்தம், விருப்பம் எது, இதுதான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மூன்றாவது சொல்கிறேன் பாருங்க, இந்த வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதங்கள்லாம் வேதத்திலிருந்து புரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். இது என்னுடையது, என்னுடையது, என்னுடையது. எங்கெல்லாம் லாஜிக்கை மீறி போகுதோ, அப்காமனாக போகுதோ, நல்லா புரிஞ்சுக்கோ. தேவன் என்னை அப்படி எல்லாருக்கும் காமனாக இருக்கும், எனக்கு அப்காமனாக இருக்கும். எல்லாருக்கும் வழக்கமாக ஆசீர்வதிக்கிறான், என்னை அப்படி கிடையாது. ஏனென்றால் நான் உடன்படிக்கையின் பிள்ளை. எனக்கு மேல் வரக்கூடிய ஆசீர்வாதமே வேற. யோசிச்சு பாருங்க, ஈசாக்கு பற்றி பேசணும். கைகளின் பிரயாசத்தில் எப்படின்னா அப்காமன், வழக்கத்துக்கு மாறான 100 மடங்கு பற்றி வேத விண்ணர்கள் சொல்கிறாங்க. அதுக்கு டிஜிட்டே கிடையாதுப்பா, அதை அளக்கவே முடியாது அப்படின்றாங்க. ஆமென். அந்த காலகட்டத்தில் இருந்த முறைகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஃபுல் வழக்கத்துக்கு மாறான. போய் துறவு வெட்டுறாரு, துறவு இல்லை, மற்றவங்க வெட்டுறாங்க ஒன்றும் இல்லை, இவர் போய் வெட்டுறாரு, அங்கே தண்ணி வர ஆரம்பிக்குது. வழக்கத்து எல்லாம் சொல்கிறாங்க, நமக்கு நடக்க மாட்டேன்னுங்க, ஆனால் அவனுக்கு நடக்குதுங்க. ஏனென்றால் அவன் உடன்படிக்கையின் பிள்ளை, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துக்குரியவன். நீங்களும் நானும் உடன்படிக்கையின் பிள்ளைகள், தேவனுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். உங்கள் வாழ்விலும் தேவன் வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அடுத்தது 4வது, முதலாவது சொன்னேன் உயர்வு, 2வது கைகளின் பிரயாசம், கைகளின் வேலைகளில் ஆசீர்வாதம், 3வது வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதம். தேவன் நமக்காக வாக்கு பண்ணது நினைச்சு பார்க்கணும். 4வது காரியம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு, படிக்கிறேன். பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும், 32:14. பசுவின் வெண்ணையும் ஆட்டின் பாலையும் பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் வெள்ளாட்டு கடாக்களும் இவர்களுடைய கொழுப்பையும் கொழுமையான கோதுமையும் ரத்தம் போன்ற சுயமான திராட்சை ரசத்தையும் சாப்பிட்டாய். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்னேன், தேவன் கொடுக்குற வாக்கு தத்தங்கள் அவருடைய பார்வையில் நிறைவேறிவிட்டது. இன்றைக்கு தேவன் அப்படிதான் நமக்கு கொடுத்துட்டு இருக்கிறாரு. இது என்னவென்றால், நல்ல கவனமாக கேளுங்க. ஷார்ட்டாக சொல்லணும்னா, இந்த வசனத்துக்கு ஷார்ட்டாக ஒரு தலைப்பு கொடுக்கணும்னா, எல்லாவற்றிலையும் மிக சிறந்தவைகளில் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். உலகத்தில் சொல்கிறாங்க, ஆராய்ச்சியில் பெஸ்ட்டு வெண்ணெய் பசுவின் வெண்ணெய்ன்னு சொல்கிறாங்க. ஹலோ, புரிஞ்சுங்களா? சில சொல்லுவாங்க, எருமை அதில் நல்லா நிறையா வெண்ணெய் வரும், நிறைய தயிர்லாம் வரும்னு வாங்க. ஆனால் உடம்புக்கு ஆரோக்கியம் பெஸ்ட்டு சிறப்பாக பசுவின் வெண்ணெய். 2வது ஆட்டுப்பால். ஹலோ சொல்லுங்கள், ஆட்டுப்பால் தெரியுங்களா உங்களுக்கு? இருக்கிறதுல பெஸ்ட்டு பால் என்னன்னா ஆட்டுப்பால் தான். எத்தனை பேர் ஆட்டுப்பால் குடித்தவங்க இருக்கிறீங்களா? நான் குடிக்கலப்பா, இன்னும் குடிக்கணும். தேவன் விரும்புகிறாரு.
கிடைக்க மாட்டேனுது. ஆனால் வெளிநாடுகளெல்லாம் பாருங்கள், இதுக்குன்னே சில ஆடுகளை வளர்த்து இதுக்குன்னே சில பால் கறந்து இதுக்கெல்லாம் விற்கிறாங்க. அப்போ சிறந்த பால் என்ன? ஆட்டுப்பால். சொல்ல ஆட்டுப்பால் சொல்கிறாங்களா? அண்ணல் காந்தி குடித்ததெல்லாம் ஆயில் வழங்கும் ஆட்டுப்பாலுங்கெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க. கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? நம்ம கேள்விப்படாத மாதிரி அப்படியே நைஸாக உட்காந்துருக்கிறீங்க. நல்ல ஆளுங்க நீங்கள் கேட்டிருக்கீங்களா? கேட்கலீங்களா? காந்தியடிகள் என்ன குடிச்சாருன்னு கேட்டிருக்கீங்களா? சொல்லுங்க, ஆட்டுப்பால். என்னன்னா அவருடைய பிள்ளைகள் இந்த பூமியிலே சிறந்ததை குட் திங்ஸ், பெஸ்ட் திங்ஸ் அதை தான் சாப்பிட வேண்டும் என்று கர்த்தர் விரும்ப. ஏதோ பழைய சோறு தூக்கி போடு, ஏதோ ஒன்று குடிச்சிட்டு போறது அப்படி இல்லை. கர்த்தர் சொல்றாரு, இருக்கிறதுலே பூமியிலேயே சிறப்பானதை நீ சாப்பிட வேண்டும். அது மட்டுமல்ல, பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள் என்ன சொல்றாங்கன்னா, அந்த பாசானில் மேய்கிற ஆட்டுக்குட்டிகள் ரொம்ப ரொம்ப அந்த கறி ரொம்ப டேஸ்டாக இருக்குமா. அது மட்டும் கொழுப்பு. சொல்லுங்க, கொழுப்பு. சொல்லுங்க, உங்களுக்கு கொழுப்பு இல்லைங்க. உங்களுக்கு என்னன்னா சில சொல்லுவாங்க, கொழுப்பெல்லாம் சாப்பிட்டா ஹார்ட் அட்டாக் வராதா ஐயா? நான் என்னுடைய கேள்வி என்னன்னா, கொழுப்பே சாப்பிடாதவங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வருது, இதுக்கு என்ன சொல்றீங்க? என் கேள்வி வருதா இல்லைங்களா? நீங்கள் எவ்வளோ பிராமின்லாம் பாருங்க, ஆடு கொழுப்பு இது சாப்பிட்றது இல்லை, அந்த ஆசாமிகளுக்கு தான் ஹார்ட் அட்டாக் வருது. ஹலோ, எந்த கொழுப்பை சாப்பிடணும் முக்கியம், புரியுதுங்களா? எல்லா கொழுப்பையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏன்ட்ட கம்ப்ளைண்ட் வரக்கூடாது. அது போடப்பட்டிருக்குது, பாசானில் மேயும் ஆட்டுக்குட்டிகள், ஆட்டுக்கடாக்கள், வெள்ளாட்டுக்கடாக்கள் இவைகளுடைய கொழுப்பு. ஹலோ, புரிஞ்சுச்சிங்களா? எந்த கொழுப்புன்னு? மாட்டு கொழுப்பி பன்னி கொழுப்பியும் சாப்பிட்டுட்டு அப்புறமேட்டுக்கு ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அதுக்கு சபை நிர்வாகம் பொறுப்பு இருக்காது. புரிஞ்சுச்சிங்களா? பாஸ்டர் உங்கள் பேச்சு கேட்டு தாங்க அந்த கொழுப்பு இந்த கொழுப்பு சாப்பிட்டேன். கொழுப்பு சாப்பிடுங்க, எந்த கொழுப்பை சாப்பிடுன்னு பைபிளில் போட்டிருக்குது, அந்த கொழுப்பை சாப்பிடுங்க, ஒன்றும் ஆகாது. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மேலே இருக்குது, பெஸ்ட்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புரிஞ்சுங்களா? வெண்ணெய், பால், பிற்பாடு கொழுப்பு, இதுவைகள் எல்லாமே இந்த இடத்துல. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல போடப்பட்டிருக்கு பாருங்க, கொழுமையான கோதுமை. சொல்ல, கொழுமையான கோதுமை. ரேஷன் கடை கோதுமை கிடையாது. நம்ம எப்போதுமே ரேஷன் கடை எப்போயா கோதுமை பொடி இப்போலாம் போடுறதில்ல போல. போடுறாங்களா? போடுறதில்ல. பரவாயில்ல. நான் இன்றைக்கி பாருங்கள், ஒரு கோதுமை வாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா, நானும் பெஸ்ட்டு கோதுமை தான் வாங்கிட்டு வந்தேன். ஆனால் கோதுமை அரைக்க போகும்போது கோதுமை அரைக்கிற சொன்னார், சார் இந்த கோதுமை மட்டமான கோதுமை என்னங்க, நான் பார்த்து தேடி பெஸ்ட்டு கோதுமை நாங்கள் இல்லைங்க, பெஸ்ட்டு கோதுமைனா வேறங்கன்னு சொல்லி அவர் எடுத்து காமிக்கிறார். இது கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்கள், இந்த கோதுமையை சாப்பிட்டு பாருங்கன்றாரு. ஆமாம், நல்லா இருக்குதே, டேஸ்ட்டாக இருக்குதே அப்படின்னு. நம்ம பாருங்கள், ஏதோ ஒன்று நம்ம எப்போதும் மைண்டு எது விலை கம்மி, போகும்போது எது கொஞ்சம், நம்ம போகும்போது எது கம்மியாக இருக்குன்னு தான் பார்க்குறோம், இல்லை எது பெஸ்ட்டாக இருக்குன்னு பார்க்கல. சரி பரவாயில்ல, இப்போ ஒருவேளை நீங்கள் கம்மியாக பார்க்கலாம், ஆனால் எப்போதுமே நீங்கள் இப்படி இருக்க மாட்டீர்கள். தேவனுடைய திட்டம் என்ன? இந்த பூமியிலேயே சிறப்பானதையும் சிறந்ததையும் நீங்கள் புசிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் பாருங்கள், நானும் ஆரம்ப காலகட்டத்தில் என்னால் முடிஞ்சது கொஞ்சம் லோ குவாலிட்டி மற்றதை பண்ண ஆரம்பித்தேன். நான் நாட்கள் ஆக தேவனுடைய விருப்பத்தை அறியும் போது, ஓ தேவன் இப்படி தான் சாப்பிடணும்னு விரும்புகிறாரு என்று சொல்லும்போது என்னுடைய எண்ணங்களை மாற்றிக்கொள்ள ஆரம்பிக்கிறேன். நீங்களும் இப்போ சாப்பிட்றது தள்ளி வைக்க வேணாம், விசுவாசியுங்கள். நானும் இந்த பூமியில் சிறந்ததை சாப்பிடும் என்று விசுவாசியுங்கள், சிறந்ததை நீங்கள் சாப்பிடுவீர்கள் என்று உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். என்னன்னா, தேவன் எல்லாவற்றிலையும் நீங்கள் சிறந்ததை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆகவேதான் பாருங்க, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை நமக்காக ஒப்பு கொடுத்தவர். ஏனென்றால் அவர் தான் சிறந்தவர். தேவன் நமக்கு கொடுத்த பொருள் பெஸ்ட், சிறந்தது. அவருடைய ஈவு தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்திருக்கிறாரே. அவதான் பவுல் ஒரு இடத்துல சொல்றாரு, ரோமர் 8:22, தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரையே ஒப்பு கொடுத்தவர், பெஸ்டையே ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? ஆமென். சிறப்பானவைகளை புசிப்பீர்கள். அப்போ தேவன் நம்மை குறித்து வைத்திருக்கிற எண்ணங்கள், நோக்கங்கள், விருப்பங்கள், இவைகள் எல்லாவற்றையும் நம்ம எண்ணி பார்ப்பது ரொம்ப ரொம்ப அவசியம். அப்போ எல்லா காரியத்திலையுமே சிறந்தது, பெஸ்ட்டு என்ற ஒரு காரியத்தை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். அப்போ இவைகளெல்லாம் எப்படி நம்ம சொந்தம் பாராட்டி கொள்ள வேண்டும், அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை பற்றி தான் பேச போகிறோம் அடுத்த வாரத்தில்.
இல்லையா? முதலாவது சொல்ல உயர்வு, இரண்டாவது விஷயம் வேலைகளில் ஆசீர்வாதம், மூன்றாவது வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதம், நான்காவது சிறந்ததை புசிப்பீர்கள். பைபிளில் போடப்பட்டிருக்குது ஏசாயா 1:19, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் கொழுமையை புசிப்பீர்கள். தமிழில் தேசத்தின் கொழுமை வந்திருக்குது. ஆனால் சில எல்லா ஆங்கில பதிப்பு எடுத்து படித்து பார்த்தா குட் திங்ஸ், பெஸ்ட் திங்ஸ், சிறந்தது, ஃபர்ஸ்ட், ஃப்ரெஷ், சிறப்பானது. சொல்லுங்க, சிறப்பானது, முதல் தரமானது. அதுதான் பாருங்க, சந்தைக்கு லாஸ்ட்டாக போனால் இருக்கிற எல்லா காய்கறியும் நம்ம மேலே தலையில் கட்டி விடுவோம். அந்த மாதிரி கிடையாது. ஒரு நாள் அப்படி தான் இருந்துச்சு ஏன் லைஃபு. ஆனால் இப்போலாம் பார்த்தீங்கன்னா நான் போகும்போது நல்லா ஃப்ரெஷ்ஷு, நல்லா பெஸ்ட்டானது எடுத்து வாங்கிட்டு வரக்கூடிய அளவுக்கு இப்போ மாறிடுச்சு. அது உடனே நம்முடைய இந்த விசுவாசிங்க, தேவனுடைய வார்த்தை விசுவாசிங்கள், இப்படியே வாழ்க்கை போயிடாது. ஆமென். வாழ்க்கை சிறப்பாக அமையும். அதற்கு என்ன செய்யணும்? தேவன் கொடுத்த வாக்குத்தத்தங்களை எப்படி அனுபவிக்க வேண்டும் என்பதை பற்றி தான் அடுத்த வாரத்தில் நம்ம பேச போகிறோம். எழுந்து நிற்போம். இஸ்ரேல் மக்கள் இதை குறித்த காரியங்களை அறிந்து செயல்படாததினால் ஒரு தலைமுறையே வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை அடையாமலே போய்விட்டது. நம்ம அப்படி போகக்கூடாது என்பதை தேவன் விரும்புகிறார். தேவன் நமக்காக உயர்வு, தேவன் நம்முடைய கைகளின் பிரயாசத்தில் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதம் நமக்கு வர வேண்டும் என்று விரும்புகிறார். இருப்பதிலே பெஸ்ட்டு, சிறப்பானதை புசிக்க வேண்டும் என்று, சிறப்பானதை நாம் அனுபவிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள், ஒரு கூட்ட ஜனம் வனாந்திரத்தில் செத்து போயிடுச்சே. ஏன், என்ன என்பதை அடுத்த வாரத்தில் பார்க்க போகிறோம். நாம் அப்படி செய்யக்கூடாது, நாம் அப்படி இருக்கக்கூடாது. அடுத்த வருஷத்தில் நம்ம ஆயத்தம் பண்ண போகிறோம். வாக்கு தத்தங்கள் ஏதோ ஒரு வருஷத்துக்கு ஒரு வாக்கு தத்தம் என்று அல்ல, மாதத்திற்கான மாதாந்திர வாக்கு தத்தமும் அல்ல. ஒவ்வொரு நாளும் நீங்கள் வாக்கு தத்தங்களை எடுத்து சுதந்திரித்து சொந்தம் பாராட்ட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கு என்ன செய்யணும், அதை பற்றி தான் அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகின்றோம். ரெடியா? அடுத்த வாரம் மிஸ் பண்ணிடாதீங்க. யாராவது வராதவங்களை கூட்டிகிட்டு வாங்க, வந்து ஒழுங்காக கேளுப்பா. கடவுள் உன் மேலே நீ உயரணும்னு விரும்புகிறாரு. கடவுள் உன் வாழ்க்கையில் வந்து நீ கையின் பிரயாசத்திலே ஆசீர்வாதம் உண்டாக வேண்டும் என்று விரும்புகிறாரு. வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதம் உண்டாகணும். நீ இருக்கிறதுலையே சிறப்பானதை, பெஸ்ட்டானதை நீ சாப்பிட வேண்டும், சிறப்பானதை வாங்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமென். புரிஞ்சுங்களா? இதெல்லாம் எப்படி அடைவது என்பது பற்றி அடுத்த வாரத்தில் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தருடைய மனதில் இருந்ததை பார்த்தோம். இதற்காக நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, என்னை குறித்து உம்முடைய திட்டம் இதுவாக இருக்கிறது கர்த்தாவே. எல்லா வாக்கு தத்தங்களிலும் இவைகள் மறைந்திருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. உம்முடைய மனதை நாங்கள் பார்க்கிறோம், உம்முடைய உள்ளங்களை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தத்தில் மறைந்திருக்கிற எங்கள் உயர்வை பார்க்கிறோம். உங்கள் வாக்கு தத்தத்தில் மறைந்திருக்கிற கைகளின் பிரயாசத்தில் வருகின்ற ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தத்தில் மறைந்திருக்கிற வழக்கத்துக்கு மாறான ஆசீர்வாதத்தை பார்க்கிறோம். உம்முடைய வாக்கு தத்தத்தில் மறைந்திருக்கிற இந்த பூமியில் நாங்கள் சிறப்பானதையும் பெஸ்டானதையும் கொழுமையானவைகளையும் புசிப்பதும் அவைகளை அனுபவிக்க வேண்டும் என்பது உம்முடைய திட்டம் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் நல்லவர் கர்த்தாவே. எங்கள் வாழ்வை நாசமாக்குகிற தேவன் அல்ல, எங்கள் வாழ்வை வளமாக்குகிற தேவன், எங்கள் வாழ்வை நலமாக்குகிற தேவன், எங்கள் வாழ்வில் நல்லது நடக்க வேண்டும் என்று விரும்புகிற தேவன், அவர்களுக்கு நன்மை உண்டாகும் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று சொன்ன தேவன், அவர்களை குறித்து சொன்ன எல்லா நன்மைகளையும் நான் அவர்கள் மேல் வர பண்ணுவேன் என்று சொன்ன தேவன். அப்பா, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த வருடமெல்லாம் உம்முடைய வாக்கை எங்கள் வாழ்வில் பலிக்க வைத்த தேவன், இனி வருகின்ற நாட்களில் உம்முடைய வாக்கை எங்கள் வாழ்வில் பலிக்க வைக்க போவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு உம்முடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த பூமியில் உயர்ந்த உயர் ரகமான ஒரு வாழ்வை வாழட்டும். உம்முடைய பிள்ளைகளுடைய கைகளின் பிரயாசத்திலே அபரிதமான ஆசீர்வாதம் உண்டாகட்டும். இதுவரை இல்லாத வழக்கத்துக்கு மாறான ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஓ, இந்த பூமியில் சிறப்பானதையும் பெஸ்டானதையும் கொழுமையானவைகளையும் முதல் தரமானதையும் உடைய பிள்ளைகள் அனுபவிக்கட்டும். ஹல்லேலூயா. ஓ, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இது கொடுத்த வாக்கு தத்தங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்முடைய மனது, உம்முடைய உள்ளங்களை பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களை குறித்து ஒரு நாளும் நீர் மட்டமான திட்டங்களை வைத்திருக்கவில்லை ஆண்டவரே. எங்களை குறித்து எப்போது உயர் ரகமான திட்டத்தை வைத்திருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இங்கே இருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த வருடம் முழுவதும் எங்கள் எல்லாரையும் பாதுகாத்திருந்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களை போஷித்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் குறைகளை நிறைவாக்கினதற்காக நன்றி செலுத்துகிறோம்.
அப்பா ஒரு வாரம் இங்கே வரும்போதெல்லாம் உங்களுடைய வார்த்தையை கொடுத்து எங்களை தேற்றினீரே, வாக்கு தந்து எங்களை தேற்றினீரே,